ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு வெங்கடேஷன் மேத்ஸ் அகாடமி. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறது சமச்சீர் கல்வி 10th மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.19ல் ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபி. இதில் 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின்லையும் ஆர்டர் ஆஃப் ஏ அண்ட் ஆர்டர் ஆஃப் பி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கேட்குறது ஆர்டர் ஆஃப் ஏபி. இதை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னது? ஆர்டர் ஆஃப் ஏயில் காலமும் ஆர்டர் ஆஃப் பியில் ரோவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது காலம் ஆஃப் த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் த செகண்ட் மேட்ரிக்ஸ். இது ஈக்குவலாக இருந்தால் ஏபிக்கு ஆர்டர் இருக்குன்னு அர்த்தம். ஆர்டர் என்ன அப்படின்னா இதோடைய எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ், அதாவது ரோ ஆஃப் த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் அண்டு காலம் ஆஃப் த செகண்ட் மேட்ரிக்ஸ். செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இது ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஈக்குவலாக இருக்கா? ஓகே. அப்போ ஈக்குவலாக தான் என்ன அர்த்தம்? ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் டிஃபைன். என்ன இருக்கும்? 3/3. இதே மாதிரிலாம் செக் பண்ணிடலாமா? செகண்ட் மேட்ரிக்ஸில் ஈக்குவலாக இருக்குது. தேர்ட் மேட்ரிக்ஸில் ஈக்குவலாக இருக்குது. ஃபோர்த் ஒன்னில் ஈக்குவலாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஒன்னில் ஈக்குவலாக இருக்குது. ஓகேயா? அப்போ வாட் ஆர் த ஆர்டர்ஸ் ஆஃப் ஏபி? செகண்ட் ஒன்றுக்கு 4/2, தேர்ட் ஒன்றுக்கு 4/2, ஃபோர்த் ஒன்றுக்கு 4/1 அண்ட் ஃபிஃப்த் ஒன்றுக்கு 1/3. ஓகே. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இங்கே என்ன கேட்குறாங்க? வாட் ஆர் த ஆர்டர்ஸ் ஆஃப் ஏபி அண்டு பிஏ. அதாவது ரெண்டுக்குமே கேட்குறாங்க. முதல்ல ஆர்டர் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கலாமா? ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு நான் ஏற்கனவே சொன்னது தான். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய காலத்தையும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ரோவையும் செக் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் தான் இதுக்கு ஆர்டர், அதாவது P/R. ஓகே. அதே போல் பிஏக்கு கேட்குறாங்க. பிஏக்கு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பி எழுதிக்கணும். பிக்கு என்ன ஆர்டர்? Q/R. ஏக்கு வந்து P/Q. இப்போ இதோட இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கா அப்படின்னா R not equal to P. அப்போ therefore order of BA is not defined. ஓகே. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மேட்ரிக்ஸ் A has A rows and A+3 columns and மேட்ரிக்ஸ் B has B rows and 17 - B columns. இதை நான் டைரக்டாக என்ன பண்ணியிருக்கேன்? ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் A equal to A/A+3 and order of matrix B equal to B/17 - B. Also given that AB and BA exist கொடுத்துருக்காங்க. இப்போ மேட்ரிக்ஸ் AB exist அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏயோட காலமும் பியோட ரோவும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ A+3 இஸ் ஈக்குவல் டு B. இந்த ஈக்குவேஷனை மாற்றலாமா? பியை இன்சைடில் கொண்டு வந்துருங்க, 3 வெளிப்பக்கத்து போயிருங்க. ஸோ A minus B equal to -3. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஆல்சோ BA எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம் மேட்ரிக்ஸ் பியோட காலமும் மேட்ரிக்ஸ் ஏயோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது A ஈக்குவல் டு 17 - B. இதை என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷனை மாற்றலாமா? பியை இன்சைட் கொண்டு வந்துருங்க. A மைனஸ் பி இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் பி ஆயிரும். A+B ஈக்குவல் டு 17. இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? நவ் சால்வ் 1 and 2. ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2 we get 1A + 1A equal to 2A ஈக்குவல் டு இது -3, இது +17. ஸோ 17 - 3 equal to 14. therefore A equal to 2 1s are 2 7s are. ஏயோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். A equal to 7. Now put A equal to 7 in
equation 2 we get a க்கு 7 போடுங்க 7 plus b equal to 17. இந்த plus 7 இந்த பக்கம் வந்துட்டு என்ன ஆகும் minus 7 ஆயிடும். Therefore b equal to 17 minus 7. Therefore b equal to 17 minus 7 equal to 10. So b ஓட value 10. Therefore a equal to 7 and b equal to 10. Okay. அடுத்து fourth question. இதில் இரண்டு மேட்ரிக்ஸ் a and b கொடுத்துட்டு find ab and ba அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்சோ ab equal to ba வான்னு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ab இது போல் மல்டிப்ளைல நம்ம என்ன செக் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். பட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2/2 மேட்ரிக்ஸ் தான். கண்டிப்பாக ஏபிக்கும் ஈக்குவலாக இருக்குது, பிஏக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேயா? என்ன பண்ணலாம், டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ ஏபி ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட் ஏயை ரோ வைஸாக எடுத்துக்கோங்க, பியை வந்து காலம் வைஸாக எடுங்க. ஓகேயா? அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 1s are 2, 5 2s are 10, 2 plus 10. Again first row second column, 2 3s are plus into minus minus 6, 5 5s are 25, minus 6 plus 25. Again second row first column, 4 1s are 4, 3 2s are 6, 4 plus 6. Again second row second column, 4 3s are 12, minus 12, 3 5s are 15, minus 12 plus 15 equal to 2 plus 10 12, 25 minus 6 equal to 19, 6 plus 4 10, 15 minus 12 3. இது மேட்ரிக்ஸ் ஏபி, இதை 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து பிஏ ஃபைன் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், பி மேட்ரிக்ஸை ஃபஸ்ட் எழுதிக்கிட்டு ஏஏ பின்னாடி எழுதணும். எழுதிக்கலாமா? இப்போ மேட்ரிக்ஸ் பிஏ ஃபைன் பண்ணுறதுக்கு பிஏ ரோ வைஸாக எடுத்துக்கணும், ஏ வந்து காலம் வைஸாக எடுத்துக்கணும். ஓகேயா? அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 1 into 2 2, minus 3 into 4 minus 12. ஸோ பிஏ ஈக்குவல் டு 2 minus 12. Again first row second column, 5 1s are 5, plus and minus minus 3 3s are 9, 5 minus 9. அடுத்தது second row first column, 2 2s are 4, 5 4s are 20, 4 plus 20. Second row second column, 2 5s are 10, 5 3s are 15, 10 plus 15. BA equal to 2 minus 12 minus 10, 5 minus 9 minus 4, 20 plus 4 24, 10 plus 15 25. BA வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, வெரிஃபை ஏபி ஈக்குவல் டு பிஏ. இப்போ செக் பண்ணுங்க, 1 2 ஈக்குவலாக இருக்கானா? இல்லை. ஃப்ரம் 1 and 2 we get AB is not equal to BA. Thus it is verified. Okay.